சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமிஜி மகிமை பாகம் 23. பார்த்தீங்கன்னா, எங்க இருந்து அன்னதானத்தை எங்க இருந்து ஐயப்பன் கொண்டு வந்துக்கிறான்னு சொல்லியிருந்தேன் பாருங்க. 30 பேர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 500 பேருக்கு ஐயப்பனர்களால் அன்னதானம் இருக்குது. அந்த புண்ணியத்தை நான் மட்டும் என்னை மட்டும் ஏற்றி வைக்கல, அந்த அன்னதானத்துக்கு உண்டான அத்தனை பேரையும் அந்த புண்ணியம் ஏற்ற வச்சுறாரு பாருங்க. வீட்டில் பூஜை பண்ண முடியல கூட ஒரு சாமி பூஜை பண்றாங்கன்னுட்டு அந்த பூஜைக்கு அவங்க கிட்டேயே பகவான் ஐயப்பன் அந்த அன்னதானத்துக்கு உண்டான இதோ வாங்குறாரு. அவங்களே ஐயப்பன் அருள் பாலிக்கிறார். ஐயப்பன் அருள் எல்லாமே யாருக்குமே அன்னதானத்துக்கு கொடு 10 ரூபாய் காசு கொடுக்க முடியாதுங்க. அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அன்னதானத்துக்கே நீ காசு கொடுக்க முடியும். பாருங்க, அதான் சொல்றா, அது யார் யார்கிட்ட வாங்கணும், யார் யார்கிட்ட போகணும், அன்னதானத்துக்கு வந்து அவரே தீர்மானிக்கிறார் பகவான் ஐயப்பன். என்ன கருணையின் கடவுள் பாருங்க அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது வருஷம் பூஜை நடக்க போது அப்போ பார்த்தீங்கன்னா பகவான் ஐயப்பன் ரொம்ப சோதிக்கிறார். ஏன்னா வேலை செய்யறதுக்கு நான் ஒரு ஆள் தான் வேலை செய்வேன் ஐயப்பன் கிட்ட. எனக்கு அப்போ ஹெல்ப் பண்ணதுக்கெல்லாம் யாருமே கிடையாது. பகவான்கிட்ட பூ கடைக்கு ஓடுறது அங்கே இங்கே எல்லாம் வாங்குறதுலாம் ஒரு ஆள் தான் செய்வேன். என்ன ஒரு ஆள் தான் வேலை வைப்பார் பகவான் ஐயப்பன். இப்பயாச்சும் என் கூட ஆளுங்க இருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என் கூட ஆளுங்க கிடையாது. நான் ஒரே ஆளை பகவானுக்கு காலைல அவருக்கு அலங்காரம் பண்ண, நைட்டு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா விடிய விடிய ஐயப்பனுக்கு அலங்காரம் பண்ணுவேன். எப்படி? இரவு 7 மணிலேருந்து 8 மணில அவருக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சேன்னா விடிய விடிய ஐயப்பனுக்கு அலங்காரம் பண்ணுவேன். 4 மணிக்கு தான் அப்படியே கண்ணை அசர்வோம். 1 hour மறுபடியும் எழுந்துச்சு பகவானுக்கு எல்லாமே செய்யறது, பஞ்சாமரத்துலேருந்து எல்லாத்தையும் பகவானுக்கு செஞ்சு எல்லா அலங்காரம் பகவானுக்கு எல்லாமே நான் தான் செய்வேன். ஆனால் உடம்புல சக்தியை கொடுத்து செய்ய வைக்கிறது எல்லாமே பகவான் ஐயப்பன் தான். நான் ஒன்றுமே கிடையாது. அவருடைய அருளாலே நான் செய்கிறேன். அவன் அருளாலே அவன் கால் வணங்கி நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ 8வது வருஷம் பூஜை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 12-1 மணிக்கெல்லாம் ஜுரம் வேற கொதிக்குது. ஐயப்பனுக்கு பூ அலங்காரம் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, ஜுரம் கொதிக்குது. அப்படியே சுருண்டு படுத்துட்டேன். அப்போ ஐயப்பன்கிட்ட சொல்கிறேன், பகவான் ஐயப்பா, நான் சோதிக்கிறியா? உன் பிள்ளைய சோதிக்கிறியா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நான் உன் புள்ள, சக்தியை கொடுத்து என் உடம்புல சக்தியை கொடுத்து ஆட்ட வைக்கிற, ஆட்சி செய்கிறவன் எல்லாமே நீ தான். நான் படுத்துட்டா நாளைக்கு உனக்கு யார் அலங்காரம் பண்ணுறது? இல்லை என்ன மாதிரி தான் உனக்கு அலங்காரம் பண்ணிவிடுவாங்களா? உன்னை பார்த்து பார்த்து ரசித்து அலங்காரம் பண்ணுறேன் நான். இந்த புள்ளி நீ படுக்க வச்சுட்டேன்னா அலங்காரம் பண்ணதுக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உன் புள்ள உன்னை எப்படி அலங்காரம் பண்ணும், உன்னை எப்படி மற்ற கண் பாறையில் உன்னை எப்படி ரசிக்க வைக்கணும் உனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஆள் நீ. உன் புள்ளிய படுக்க வச்சுட்டா நாளைக்கு காலைல யார் உனக்கு பூஜை பண்ணுறது, யார் உனக்கு அலங்காரம் பண்ணுறது? என்னை படுக்க வச்சு ஐயப்பான்னு அவருக்கு விகுதி எடுத்து நெஞ்சில் படுத்துட்டேங்க. ஆனால் பகவான் ஐயப்பன் 12 மணிக்கு நான் படுகிறேன், இரவு 12:30 மணிக்கிட்ட படுகிறேன். 3 மணிக்கு எழுப்பி போடுறாரு பாருங்க பகவான் ஐயப்பன். கரெக்டாக 2.5 மணி நேரத்தில் மெடிக்கல் மிராக்கல் பண்ணுறாரு பாருங்க. அந்த ஜுரத்தையே போக்கிட்டார் பகவான் ஐயப்பன். கருணையின் கடவுள் இல்லைங்க அவரு, சோதிக்கிற கடவுள் இல்லைங்க, சாதிக்க வைக்கிற கடவுளுங்க பகவான் ஐயப்பன். அதான் சொல்றார், சோதனையை தாண்டி சாதிக்க வைக்கிற கடவுள் பகவான் ஐயப்பன். 2.5 மணி நேரத்தில் ஜுரத்தை போக்கிட்டான் பாருங்க. போக்கிட்டு அதே ஆக்டிவேஷன் உடம்புல கொடுத்தாரு. பகவானுக்கு பூ அலங்காரம், மலர் அலங்காரம் நடக்குது. பகவானுக்கு பூஜை நல்லபடியாக நடக்குது. பார்த்தீங்களா? இதுதான் ஐயப்பன் மகிமை என்றது. அதான் சொல்லுங்க, ஒவ்வொரு வரிசைப்படுத்தி சொல்லுவ பகவான் ஐயப்பன். நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா பகவான் ஐயப்பன் ஒருவன் மட்டுமே. நான் ஒன்றும் இல்லை, நான் வெறும் ஹீரோ என் ஐயப்பன் மட்டுமே. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவம் மகா சாஸ்திரே துல்லியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.